எல்லோருக்கும் வணக்கம். இந்த பூஜையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா படத்தோட பேரே எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருச்சு பாருங்கள். ஊருக்கு 2 ஊதாரி. இதுலேருந்து தெரியுது இந்த டீம் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்றது. ஸோ யோகி சாரோட விடாமுயற்சிக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஏன்னா அப்படி ஒரு விடாமுயற்சி இன்றைக்கி விஸ்வரூப வெற்றியில் அவர் நிற்கிறாருன்னா அது அவரோட விடாமுயற்சி தான். அண்ட் so it's really great. I like to clap. An entire team. I was very happy going to work with my bro. எங்க புகழ் தம்பி கூட ஒர்க் பண்ண போகிறேன், பிரஜின் கூட ஒர்க் பண்ண போகிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய காம்பினேஷன். ஸ்ரீகாந்த் சாரோட மியூசிக்கில், ஸ்னேகன் சாரோட லிரிக்கில் அகைன் நான் வந்துட்டு டான்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா இப்போ போயிட்டுருக்க நிலமையில் இந்த மாதிரி கார்பரேட் டீம் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து ஒரு தைரியமாக உள்ளே வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு த என்டர் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இப்போது நீங்கள்லாம் இப்போ கையாடினா தான் சினிமாவை திருப்பி காப்பாற்ற முடியுன்ற ஒரு பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ லைக் டு தேங்க்ஸ் மிஸ்டர் பசீர், என்னோட கோ ஒர்க்கர். அவர் தான் என்னை வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு டீம் ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ பசீர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய 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 லெவலில் வெற்றி பெற போகுது. அதில் இவ்வளோ கூட எனக்கு டவுட் கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. நான் நடித்த படம். ஊரை காக்க உண்டான சங்கம், பிற கொடுக்க உருவான சங்கம் இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம். அந்த போஸ்டர் டிசைன்லேயே தெரியுது, கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம், பிரஜன் இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துட்டே இருந்தான். ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான். இப்போது புகழும் என்னோட மச்சான் புகழும் அவங்க கூட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன், படம் எடுப்பது எளிது. தயாரிப்பாளர் எங்கே இருக்காரு? இவரா? ஐயா, படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா, ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதில் என்னென்னா, நான் கடந்த ஒரு 2 மாதமாக என்னோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பட்ட வேதனை என்னென்னா, நம்ம படத்தை போடுறது கூட தேட்டர் பிடிச்சிருவோம், தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க, அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரொமோஷன். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த படம் வெளியே தெரியும், அந்த படம் நல்லா இருந்தால் ஓடும். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் படத்தை நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட 1 மடங்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வைக்கணும். அந்த ப்ரொமோஷன் தெளிவாக மக்களுக்கு போகிற ப்ரொமோஷனாக இருந்தால் நல்லது. சுரேஷ் காமச்சின்னு இருக்காரா, அப்போ போயிடும். இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரஜன் மாப்பிள்ள ஜெய்படா, எங்கடா இருக்க? வாழ்த்துக்கள்ரா, லவ் யூடா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு 2 ஊதாரி படத்தோட பூஜை ரொம்ப நம்ம நினச்சது மனசில், ஆனால் அதோட ரொம்ப சிறப்பாக இந்த பூஜை நடந்திருக்கு. ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போதுன்னு தெரிஞ்சிருச்சு. முக்கியமாக படக்குழு சார்பாகவும் விஜய் சேதுபதி சாருக்கு சீஃப் கெஸ்டாக வந்ததுனால பலத்த கரகோஷம் கொடுங்க சாருக்கு. அவ்வளோ பிஸிலையும் நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரஜன் பிரதர் வாழ்த்துக்கள் ப்ரோ, வெற்றி. இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். புகழ் பிரதர் வெற்றி, ஜெயிக்கணும். அப்புறம் ப்ரோ உங்களுக்கு விக்ரம் ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஹீரோயின் மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் சார். வினோத் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் யோகி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆதி சாருக்கு தான் இந்த படத்தை எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் சார், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தை மிகப்பெரிய நன்றி சொல்லி, ராதிகா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, ஃபைட் மாஸ்டருக்கும் நன்றி சொல்லி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டாக நினச்சது ஊருக்கு 3 ஊதாரி தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது.
அந்த போஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு. அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிற விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் வந்து அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும். இப்போ இனிதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. இது மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். ஸோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடை ஏறி பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி, நாங்கள்லாம் டீமாக சேர்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும். எல்லோரும் மனசார வாழ்த்தி எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பாக இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து ஸோ இந்த ஊருக்கு 2 ஊதாரி படத்தை வந்துட்டு உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததை நீங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே எங்களை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்கும் வணக்கம். நான் ஸ்கிரிப்டை யோசித்ததை விட இந்த ஒரு 3 நாள் என்ன பேசணும்னு யோசித்து தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்துலேருந்து இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யார் யார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி சக்ஸஸ் மீட்டில் நிறையா பேசலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் தயாரிப்பாளர்கள்ட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசினேன். யோகி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் தருவேன், நான் உங்களை ஒரு இயக்குனர் ஆக்குவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நம்ம சினிமாவில் பொதுவாக கேட்குற வார்த்தை தானே, ஏன்னா இயக்குனர் ஆக்குறேன் அப்படிங்கிறது. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பற்றி மறுபடியும் பேசினேன். ராமகிருஷ்ணன் வந்துட்டு சரி யோகி, கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடந்துருமோன்னு நினச்சேன். ஏன்னா 5 வருஷமாக தான் நமக்கு போயிட்டுருக்கு. அப்படியே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது. அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுக்கல, இப்போ எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி 2 நண்பர்களான சஞ்சய், விக்ரம், விஜய். நான் 2 பேரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல நண்பராகவும் எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க. சஞ்சய் கூட விக்ரம் கூட ட்ராவல் பண்ணுறது பொதுவாக சொல்லுவாங்களே, ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நைட்டு 12 மணி 1 மணி ஆகிடும் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு, இதை பற்றி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு போகும்போது ஏன்டா இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லணும்னா நான் இத்தனை வருஷம் பயணித்தவங்க எல்லா பேருமே. அதேமாரி நாயகன் பிரஜன் ப்ரோவை பற்றி சொல்லணும். அதான் நான் நிறைய யோசனை மறந்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பிரஜன் ப்ரோட்ட கண்டென்ட்டாக டைட்டில் மட்டும் சொன்னேன். கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். டைட்டில் பார்த்தோன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டைட்டில் ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை பாதுகாத்து வச்சு இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்கு என்னப்பா ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க, இது பார்க்கும் போது தெரியும். ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வதாக ஒரு வார்த்தை, நண்பர் புகழ் அவர்கள். எங்கள் அப்பா வந்து சொன்னார், அம்மா சொன்னாங்க எல்லாமே. நான் எங்கே போனோன்னா புகழோட உச்சத்துக்கு போகணுன்னாங்க. புகழ் கூட தான் போகிறேன் இப்போ. ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன், புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க அந்த படத்துக்கு. அதேமாரி ஏஆர்கே ப்ரொடக்ஷன், யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ், வினோத் பெருமாள் சார். ஸோ இந்த எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஃபைட் மாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் தான் போயிட்டு அண்ணன் சினேகன் அவர்களை பார்த்தேன்.
பார்த்து பேசினேன். டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண படத்துலலாம் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இத்தனை சாங் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. எல்லா பேரும் கேட்பாங்க என்ன பேமெண்ட்டு என்ன தருவீங்க. ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஹீரோலேருந்து யாருமே எனக்கு பேமெண்ட் கேட்கலன்னா, ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு ஒரு சில எல்லா பேருக்கும் தெரியும்.